வாழ்க்கையில் எனக்கு தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம், இப்படி யாராவது ஒன்று ஏதாவது பண்ணிவிட்டா அது தொடர்பாக போயிடும். என்ன எல்லாம் இங்கே வந்தோன்னே ஒருத்தர் கேட்டார், வேளாங்கண்ணியில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நல்ல அறை, அது ரொம்ப முக்கியம், விருந்தோம்பல்ல சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொந்தக்காரன் கூட கேட்க மாட்டான், சொந்தக்காரங்கிறவன் கேட்கவே மாட்டான். என்னக்கா அப்படி சிரிக்கிற? ரொம்ப உங்கள் வீட்டு சைடு ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்க. கரெக்டு தான். நான் அடுத்தது தான், வாசிக்க எந்த நிமிடமும் தூங்கலான்னு. அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், நேசிக்க எந்த நிமிடமும் துவங்கலாம். யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை, யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை. நேற்று நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு, மலேசியாவில் மஸ்ஜித் இந்தியாங்கிற பகுதியில் ஒரு அம்மா நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரே ஒரு சுவர் கீழே கீழே தரையில் ஒரே ஒரு கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிடுச்சுனே. கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிடுச்சு. நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, 1.5 நாள் ஆயிடுச்சு அந்த அம்மா உள்ளே எங்கே இருக்குன்னு தெரியல. அடுத்த நிமிடம், அடுத்த நொடி நிலையற்ற வாழ்வு நம் வாழ்வு. இருக்கிறதுலேயே அல்பத்தனமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் தான் மனுஷன். ஆனா அவன் பண்ற பந்தா மாதிரி உலகத்தில் ஒரு பயலும் பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான்ல. நான் ஒரு தடவை சொன்னேன், சேரை போட்டு உட்காந்து சொல்லுன்னு சொல்லுங்க. பயங்கரமா ரோட்ல கத்துவான், ஸ்டேஜில் ஏறி பேச வைங்க. ஏன் கீழே இருக்கிற வேற ஏன் மேடைக்கு வந்தா ஏன் வரல? வராது. ஒன்னே ஒன்று சொல்லவா, எது தெரியுமா வீரம்? 4 பேரை அடிச்சு சாய்க்கிறது இல்ல, கீழே இருந்து சத்தம் போடுறது இல்ல, இல்ல எதிரிகளை வீழ்த்துறது இல்ல. எது தெரியுமா வீரம்? நம்மை பாதுகாப்பவர்களை. யார் நம்ம பாதுகாக்கிறா? அம்மா அப்பா, நம்ம சமூகம். இந்த சமூகம் தான் நம்மளை பாதுகாக்குது. உண்மை அதுதானே. நம்மை பாதுகாக்கிற சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் என்னை பொறுத்தவரை வீரன், வேற யாருமே கிடையாது. அந்த சிந்தனை நோக்கி தான் போகணும். இங்க நேசிப்பே இல்லையே. அந்த வீடியோ ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு சகோதரர் அமுச்சு வைக்கிறாரு. எனக்கு பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக இருந்தது. அவர் 1.5 நாளா தவறான கருத்துக்களை பரப்பாதீங்கன்னு அரசாங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு, சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இது இப்போ கிடைச்சாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த அம்மா பாவம், ஒரு 48 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, நடந்து போயிட்டு இருந்தவங்க மகிழ்ச்சியா சுற்றுலா பயணின்னு சொல்றாங்க. அந்த அம்மா எங்க இருக்குன்னே தெரியல. இங்க வயநாட்டில் அண்மையில் நடந்த வெள்ளம், இரவு தூங்கிட்டு இருந்தவங்க, காலையில கிடையாது, வீடு கிடையாது, நிலம் கிடையாது, அவங்க சொத்து கிடையாது, நகை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும், ஒருவர் இறந்த பிறகும் நாம் அவர்களுடைய வாழ்வை மனசுல வச்சுக்கணும்னா என்ன பண்ணும்? 4 பேருக்கு பிடிக்கிற மாதிரியாவது வாழ்ந்துட்டு போயிடும். இந்த உலகத்திலேயே ஒரே தெருவிலே இருப்பான், 9 வருஷம் பேசாம இருப்பான். பா, தெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்டா அவனை தான் காமிப்பேன். இவெல்லாம் தான் தெய்வம். என்ன அநியாயம் கேட்டா, என்னடா சண்டைன்னு கேளுங்க, சண்டையே ஞாபகம் இருக்காது. இது இன்னும் சூப்பர். அது ஒரு 8-9 வருஷம் இருக்கும். ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது ஞாபகம். மென்டலா? சரி பேசு. அதெல்லாம் பேச முடியாது. ஏன் பேச மாட்டேன்? அவன் பேசலை, அதனால நான் பேச மாட்டேன். அவர் ஏன் பேசலை? அவர் உக்ரைன் அதிபர், இவர் ரஷ்ய அதிபர். 2 அதிபர்களும் ஒரே தெருவில் பேசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வாழ்க்கையா? இதெல்லாம் வாழ்க்கையா? நான் உட்கார எம்எல்ஏ அண்ணன் சொல்றாரு, உங்க பேச்சையும் கவிஞர் பேச்சையும் கேட்க தான் வந்திருக்கேன், நேற்று நான் பேசுறேன். இவ்வளவுதானே எளிமை. யுகபாரதி அண்ணன் தமிழில் இளைஞர்களில் கவிதை எழுதுறவங்கள இல்ல தன்னுடைய தமிழின் வழி மொழியின் வழி திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக வரணுங்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆதர்சனமான முகம் நாமுத்துக்குமார் அண்ணனுக்கு அடுத்தது எங்க யுகபாரதி அண்ணன் தான். அவர் அவ்வளோ எளிமையாக அறையில் உட்காந்து பேசி எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அவ்வளோ சாதாரணமா, தம்பி அது தம்பி, என்ன தம்பி, எப்போ வந்தீங்க தம்பி, சாதாரணமாக பேசுறாரு. சில பேர்னு வெறும் 500 ரூபா வச்சிருக்கான், 500 ரூபா தான். 10 பரோட்டா சாப்பிட்டா காலில் போயிடும். மொத்தம் 500 ரூபா வச்சுட்டு ஏதோ நாகப்பட்டினத்துக்கே ஓனர் மாதிரி நடந்துக்கிறான். என்ன எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? பரவாயில்லையா? நாகப்பட்டினத்தில் எது பெரிய நகைக்கடை?
ஏதோ நகடை, அந்த நகடை ஓனர்கிட்ட கேட்குறான், 500 தான் பேக்கெட்லேயே இருக்குது, பிஸ்னஸ் பரவாயில்லையாங்கிறான். அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நல்லா போயிட்டுருக்குன்னு. கலெக்டரை பார்த்தா கூட சார் வணக்கம் சார்ட்டு இப்போ கெத்தாக போகிறான். ஒரே ஒரு 500 ரூபா. நான் ஒன்று சொல்லவா, உங்களிடம் இருக்கிற பணம், உங்களிடம் இருக்கிற அதிகாரம், உங்களிடம் இருக்கிற பெயர், உங்களிடம் இருக்கிற சொத்து, இது எதுவுமே நீங்கள் எதிர்கொள்கிற சராசரி மனிதனுக்கு முக்கியமே இல்லை. உங்களை எதிர்கொள்கிற சராசரி மனிதன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், நட்போடு நீங்கள் புன்னகைத்தால் அவன் புன்னகைக்க தயாராக இருக்கிறான். மற்றபடி அவனுக்கு உங்கள்ட்ட இருக்கிற அதிகாரமோ பணமோ தொழிலோ எதை பற்றியுமே கவலை இல்லை. உண்மையா இல்லையா? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டே யாருன்னே தெரியாதவங்ககிட்ட அதிக அன்போடு இருப்பார், யாருன்னே தெரியாதவங்க கிட்ட அதிகமான அன்போடு இருப்பார். ஏன்பான்னு கேட்பேன். நீ ரோட்டில் மயங்கி விழுந்துட்டினா யாருன்னே தெரியாதவன் தாண்டா உன்னை காப்பாற்றுவான், உனக்கு தெரிஞ்சவன் பக்கத்தில் இருக்க மாட்டான் பார். என்ன அழகான வாக்கியம் பாருங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், சீனாக்காரன் சூது ஆடலைன்னா செத்துருவான். சூது பயங்கர சூதம். சீனாக்காரன் எல்லா ஊர்லேயும் ஆடுறாங்க, அவங்க கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. சூது ஆடலைன்னா செத்துருவான். ஜப்பான்காரன் உழைக்காம இருந்தா செத்துருவான். நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்துருவான். என்னன்னே தெரியாது. நீங்க ஒன்றுமே இல்லை, நாளைக்கு சும்மா ஒரு கவரை நீங்க வாங்கி போட்டு உங்க சொந்தக்காரங்க முன்னாடி சொல்லி முடிக்கல. அந்த அக்காக்கெல்லாம் எவ்வளோ சிரிப்பு பாரு. ஒரே ஒரு நகையை போட்டு காலையில் பார்க்குறீங்க, காலையிலே ஆரம்பிச்சிருங்க. பால் வாங்குறப்பயே என்னவோ கழுத்து உறுத்துது அப்படின்ட்டு உள்ள போட்டுருங்க, செத்தா. கரெக்டாமா? முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கழுத்து உறுத்துது நீங்க சொல்லியிருப்பீங்க, மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு போய் எப்படி வாங்கினா, நேற்று வரைக்கும் நைட்டு கூட தானே இருந்தேன், முன்னாடியே வாங்கிட்டாலோ, எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. நம்ம இது எங்கே திரும்பும்னா, சிரிப்பாக பாருங்களேன். அந்த அக்கா பக்கத்தில் விழுந்து சிரிக்குது. அந்த அக்கா இதான் விழுந்து விழுந்து சிரிக்கிறது. இது எங்கே திரும்பும்னா, வீட்டில் ஒரு அப்பாவியாக ஒருத்தனை புருஷன் அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, காலையில் பாலை வாங்கிட்டு வந்து காப்பி போட வேண்டிய அம்மா அவனுக்கு பால் ஊற்றிடும். செயின் அவன் தூக்கத்திலிருந்து அப்பதான் முழிக்கிறான். எதுக்கடி அழுகுற? செயின் செயின். என்ன செயின்? அவன் கோமதி. என்னடி கோமதி செயின்? என்ன ஆச்சு? புது செயின். நாய்க்கா அவ போட்டிருக்கா. நாய் செயினியா அவ போட்டிருக்கா? நம்மாளு அப்பாவி. தங்க செயினியா? இவன் தங்க செயின் போட்டிருக்காளா? நம்ம ஆம்பளைங்க என்னன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் அப்படியான்னு கேட்பாங்க. இந்த பெண்களுக்கு கோபம் வராது, இவன் அலட்சியமா பேசுறது தான் கோபமே வரும். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்றேன், நீங்க சாதாரணமா அப்படியான்னு கேட்குறீங்களா அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா ஒரு வாரம் சிவராத்திரி தான். ஒன்று சாதாரணமாக சொல்லி பாருங்க. நான் என்ன கேட்குறேன், நம்மோட இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எப்போ நமக்குள்ள வருதோ அன்னிலிருந்து நாம் நல்லா இருப்போம்னு புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை அழகாக அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும். இந்த வாழ்க்கை எல்லாருக்குமானது இல்லையா? ஒரு புது வீடு கட்டிட்டு தைரியமாக இவ்வளோ செலவு பண்ணி கட்டினேன்னு சொல்ல முடியுதா ஒருத்தனாலாவது? எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இழுக்குது இந்த அம்மா. சொல்லலாமா வேண்டாமா? இவட்ட சொன்னால் முட்டை புதைச்சி வச்சிருவாளா, என்ன பண்ணலான்னு யோசிக்க. எல்லாம் கடங்கா. அக்கா நீ என்ன பண்ணுக்கா, அடுத்த மீட்டிங் என்னோட வந்திருக்கா நீ? ஏன்னா இவ்வளோ நல்லா சிரிக்கிற ஆடியன்ஸ் தான் எனக்கு தேவை. மாதம் 15,000 ரூபா சம்பளம், 3 வேளை சாப்பாடு. மகேஷோட அக்கான்னு ஊர் முழுக்க ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன். உடனடி அப்பாயின்மெண்ட் என்னோடு வா. வீட்டில் அண்ணன் இருந்தால் நான் சொல்லிடுறேன், நீ உன்னையும் கூட்டு போறடா தம்பி, வாடா தம்பி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரா, பட் வித்தவுட் சேலரி, ஃபுட் ஒன்லி. ஏன்னா நீ அவ்வளோ சிரிக்கிறது இல்லை, விசில் அடிக்கிற, அது எல்லா மேடைக்கு செட் ஆகாது. இப்படி சிரிக்கணும்.
சரிங்க, நான் சிரிச்சேனே எனக்கு ஓகேடா தம்பி. இவ்வளோ பேசுகிறான்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, இப்படி நிமித்திட்டு போகிறவன் இப்படி வருவான். எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நானே இப்படி தானே இருந்தேன். செவிலே ஒன்று வச்சோன்னே இப்படி போய்கிட்டு இருக்கேன் நான். சிரிப்பா பாருங்க. அந்த வீடு கட்டேன், யாரா வீடு நல்லா கட்டினேன், ஒரு 60 லட்சத்தில் வீடு கட்டினேன், சொல்ல முடியுதா? எல்லாம் கடன்கா, எல்லா நகையும் அடகு வச்சாச்சு, பீரோவில் இருக்கும் வீட்லேயே. ஆனால் எங்கே இவ கண்ணு பற்ற போதும்ன்ட்டு. நான் உலகத்தில் விசித்திரமான மனுஷன். ஓஷோ சொல்லுவார், விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன். விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன் ஓஷோ. தான் பாட்டிலும் விட்டுட்டு போயிடுச்சு. அவ்வளோ எதுவுமே இயல்பா நம்மளால சொல்ல முடியலையே, நிம்மதியா சொல்ல முடியலையே. பணம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு ஒரு ரூபாய சொன்னதா வாழ்க்கையில் வர்றாரே இல்லை. ஏன் சொன்னா கேட்டுருவான். எவ்வளோ கேட்பான் அவன்கிட்ட? நானே கேட்குறேன். என்கிட்ட யாராவது கடன்னு கேட்டால் எவ்வளோ கேட்பான்? லட்சத்தில் கேட்பான். ஒரு 100 கோடி தாங்கண்ணா கேட்பான். என் யோகிதை அவனுக்கு தெரியும், அவன் யோகிதை நமக்கு தெரியும். சார் ஒன்றே ஒன்று சொல்லவா, நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஒருபோதும் மகிழ்ச்சி உங்களுக்கு வருவதில்லை. நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஒருபோதும் உங்களுக்கு மகிழ்ச்சி வருவதே இல்லை. இன்னொன்று சொல்லவா, சேர சேர துன்பம் தான். நான் ஓஷோ நிறைய வாசிப்பேன். ஓஷோ சொல்லுவார், எல்லா உச்சபட்ச மகிழ்ச்சியிலும் ஒரு உச்சபட்ச சோகம் ஒளிந்து கொண்டே இருக்கிறதும்பார். வீடு நிறைய பணம் சந்தோஷம்தான், நிம்மதியாக தூங்க முடியுமா? கரெக்டா? புது சங்கிலி, புது ஆரம், புது செயின், புது வளையல், வைர கம்மல், வைரத்தோடு 11 மணிக்கு புருஷனோட தான் பைக்கில் வருவீங்க. பழக்கு பழக்குன்னு இருக்கும். இவனே கொலகாரனாக மாறினாலும் மாறிடுவானே, நேற்று வேற காசு கேட்டானே, எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு இவனை நம்பாதிரின்னு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாமோன்னு புருஷன் மேலேயே சந்தேகம் வரும். ஏன்? விலை மதிப்பானது. ஒன்னே ஒன்று சொல்லவா, இந்த உலகத்திலேயே விலை மதிப்பானது அடுத்தவர்களை நேசிக்கிற மனது என்பதை புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. அந்த அன்பு அப்படி தந்துட்டு போகணும். அன்னை தெரசாலாம் உதாரணத்தில் மட்டும்தான் நாம் வச்சுருக்கோம். நாம் மாறுறதுக்கு ஐடியாவே இல்லை. பக்கத்தில் போய் சக்கரை வாங்கிட்டு வானா கரெக்டாக 2 டம்ளர் காப்பிக்கு சக்கரை தர்றது அல்பம் வருது. அங்கே அந்த தங்கச்சி எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா தான் கொடுக்க வேண்டியதானே, என்னப்ப கொடுக்கலாம்ல, ஒன்றும் தவறு இல்லையே. வாழ்க்கை அவ்வளோதானே. சார் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து சம்பாதிக்கிறது ஓகே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. ஆனால் சம்பாதிக்கிறதுல ஒருபோதும் மகிழ்ச்சி இல்லைங்கிறத உணர்ந்துக்கோங்க. பசியால் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதன் உங்கள் வீடு தேடி வருகிற பொழுது, இல்லை நீங்கள் சாலையில் கடந்து போகிற பொழுது, இல்லை நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிற பொழுது, யாரென்றே முகம் தெரியாத ஒரு மனுஷிக்கு, ஒரு மனிதனுக்கு பசியால் வாடுகிற பொழுது, நீங்கள் யாரென்றே சொல்லாமல் உணவு பொட்டலத்தை அவன் அருகில் வைத்து விட்டு சென்றால் போதும், பல கோடி மூலமாக வருகிற சந்தோஷம் ஒரே ஒரு உணவு பட்டலம் மூலம் உங்களுக்கு வரும். நாம பண்றது இல்லையே. பண்ணா லைக் பண்றோம், ஷேர் பண்றோம், அதோட முடிஞ்சு போயிருது. மற்றபடி எதையுமே யோசிக்கிறது இல்லையே. வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதான். நான் எந்த நிமிடமும் துவங்கலாம், வாசிக்க எந்த நிமிடமும் துவங்கலாம். அண்ணனோட கவிதை உதாரணம் சொன்ன பிடிச்சிருந்தது. உள்ள போங்க, பாருங்க, வாங்குங்க. சரியா? நம்ம நான் உண்மையே சொல்றேன், நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் மாதிரி ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி, பல முகங்கள் கொண்ட எழுத்தாளர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. இதே தமிழ் எழுத்தாளர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகம் சம்பாதிக்கிற மனிதர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். உண்மையா இல்லையானே? மொழி தான் இங்கே பிரச்சனையே. ஏன்? நம்மால் வரான், பார்க்குறான், வாங்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான். இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன், குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்த பெற்றோர்கள் கை தூக்குங்க. அடுத்து அண்ணன் பேசணும், நேரம் ஆயிடுச்சு, டக்குன்னு நான் முடிச்சிடறேன். குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்த பெற்றோர்கள் கை தூக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என் சார்பா, நிர்வாகம் சார்பா ஒரு பலத்த கைத்தட்டல். சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ புத்தக கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு வர்றது அந்த அளவு முக்கியம். தெரிஞ்சுக்கிட்ட பெற்றோர்களுக்கு நன்றி. உண்டியல் பழக்கம், நம்ம சின்ன வயசில் மண் உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலை காசு சேர்த்து வச்சு எங்கள் ஊரில் பெரிய மாரியம்மன் திருவிழா வரும். அப்போ அந்த உண்டியலை உடச்சி எது வேணால் வாங்கிக்கோன்னு எங்கள் அம்மா சொல்லும், நான் போய் வாங்கிக்குவேன். இங்கே இருக்கிற பெற்றோர்கள், இன்றைக்கி வந்தவங்களாம் இதை நீங்கள் செயல்படுத்துங்க. உண்டியல் வாங்குங்க, காசை சேர்க்க சொல்லுங்கள். அடுத்த ஆண்டு நாகப்பட்டினத்தில்
புத்தக திருவிழா நடக்கிற பொழுது உண்டியலை உடைக்க சொல்லுங்கள், சேர்த்த பணத்தை எடுக்க சொல்லுங்கள், புத்தக கண்காட்சிக்கு வர சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த புத்தகத்தை அவர்களையே தெரிவு செய்ய சொல்லுங்கள், தெரிவு செய்த புத்தகத்தை வீட்டில் உட்கார்ந்து படிக்க சொல்லுங்கள், படித்த புத்தகத்தை பற்றி உங்களோடு பகிர சொல்லுங்கள். நாளைய தலைமுறை வாசிக்கிற தலைமுறையாக மாற்றிய பெருமை உங்கள் தலைமுறையை வந்தடையும். வாசிச்சா நேசிப்பு தானா வரும், நேசிப்பு இருந்தால் யோசிப்பும் தானா வரும். நேரம் இல்லை, நான் யோசிக்கவும் எந்த நிமிடமும் தூங்கலான்னு பேசலாம்னு நினச்சேன், நேரம் இல்லை, முடிக்கிறேன். எதற்காகவும் கவலைப்படாதீங்க. இன்னொன்று, இந்த குரூப் சைக்காலஜியில் மாட்டிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கதையோடு நிறைவு செய்கிறேன். அடுத்து யுகபாரதி என்ன வரப்போகிறாரு, பேசுவார். இந்த கூட்டம் அப்படியே இருந்து உங்களோட நான் இருந்து அண்ணன் பேச்சை கை தட்டி கொண்டாட போகிறோம். ரெடியா? நல்லா ஒரு தடவை கை தட்டலாமா? சந்தோஷமா? ஒரே ஒரு கதையோட நிறைவு செய்கிறேன். ஒரு அம்மா, அவருக்கு ஒரு பையன், அவன் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்த பையன் அந்த வயசான அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதம் வந்துச்சு. இந்த அம்மாவுக்கு கடிதத்தில் என்ன இருக்குன்னு படிக்க தெரியல. யாராவது அந்த வழியில் போனால் கூப்பிட்டு படிக்க சொல்லலான்னு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, காத்து இருந்தது. ஒரு இராணுவ அதிகாரி அந்த சைடு போனார். அவரை கூப்பிட்டு, ஐயா இந்த லெட்டரை படிங்க, ஏன் பையன் எழுதியிருக்கானுச்சு. அவர் லெட்டரை வாங்கி பார்த்து ஒரு 10 செகண்டில் தார தாரையாக கண்கள்லேருந்து கண்ணீர். இந்த அம்மாவுக்கு நெஞ்சு பதறிடுச்சு. ஐயா என்னாச்சு, என் பையனுக்கு என்னாச்சுன்னு அவரால் அடக்க முடியல. கதறி கதறி அழறாரு. என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு அந்த அம்மா கதறி கதறி அழுதுச்சு. அந்த வழியா ஒரு வியாபாரி போனார். இந்த 2 பேர் அழுகிறத பார்த்துட்டு சாமான்லாம் இறக்கி வச்சுட்டு வண்டியை ஸ்டாண்டு போட்டுவிட்டு அவரு ஓன்னு அழுதார். 3 பேர் அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பெரியவர் போனார். ஏயா எல்லாம் அழறீங்க, என்னையா காரணம்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த வியாபாரி பதில் சொன்னார், இல்லைங்கய்யா நான் வந்துட்டு இருந்தேன், இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருந்தாங்க, அதை பார்த்தோன்னே அந்த சோகம் என்னை தாக்கிருச்சு. போன வருஷம் மண்ணில் செஞ்ச பானையெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தேன், ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லா பொருளும் உடஞ்சி போச்சு. ஒரு வருஷம் என் வாழ்க்கையை ரொம்ப திண்டாட்டமாக போச்சு. இவங்க அழுதோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு, அதை நினச்சி அழுதேன் நானும். உடனே அந்த அம்மாட்ட கேட்டாங்களா, நீ ஏமா அழறேன்னு கேட்டார் அந்த பெரியவர். ஐயா ஊர்லேருந்து என் பையன் லெட்டர் போட்டிருந்தான், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, இல்லை இருக்கானா இல்லையான்னு கூட தெரிலங்கய்யா, லெட்டரை படிக்கிறதுக்கு இவர்கிட்ட கொடுத்தேன், அவர் படித்து பார்த்துட்டு கதறி கதறி அழுதாருங்கய்யா, என்னால் அந்த சோகத்தை எப்படிங்க, என் பையங்கய்யா நான் பெத்த வயிருங்கய்யா, அதனால் நான் அழுதேன்னு இருக்கேன். கடைசியில் அந்த பெரியவர் நீ ஏன் அழுதேன்னு ராணுவ வீரர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த ஆள் சொல்லியிருக்கான், அந்த அம்மா லெட்டர் படின்னு என்கிட்ட கொடுத்துச்சு, நான் லெட்டரை வாங்கி பார்த்தேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போன்னு விட்டார் கொண்டு போய், நான் ஸ்கூலுக்கு போகாமல் வந்துட்டேன். அப்போ ஸ்கூலுக்கு போயிருந்தா இந்த லெட்டரை இப்போ படிச்சிருந்துருக்கலாமேன்னு நினச்சி அழுதேன். வேற ஒன்றும் காரணம் இல்லைன்னொன்னே இந்த ஐயா 3 பேரையும் பார்த்தாராம், போயிருங்க மரியாதையாக 3 பேரும். இது ஒரு கொரிய நாட்டுப்புற கதை. வாழ்க்கை இதுதான். என்னன்னே தெரியாமல் நாம் எல்லாத்துலேயும் போய் சேர்ந்துடக்கூடாது. என்ன நடக்குதுன்னு நம்மளை சுற்றி தெரியணும்னா, நாம் எங்கே இருக்கோன்னு புரியணும்னா, இந்த சமூகத்திற்கு என்ன தேவைன்னு தெரியணும்னா படிக்கணும். படித்தால் மட்டும்தான் ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்து மாறும் என்பதில் அனைவரும் தெளிவாக இருங்கள். நேரத்தினுடைய அருமை கருதி இவ்வளோ நல்லா கேட்குற மக்கள்கிட்ட சீக்கிரமாக பேசி முடிக்க சிரமமாக இருக்குது. நீங்கள் 3 பேர் போட்டு விட்டீங்க இன்றைக்கி. நர்த்தகி அக்கா மிகப்பெரிய ஜாம்பவான், ஒரு பலத்த கைத்தட்டல். அக்கா இந்த இடத்துல இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கணும். மிகப்பெரிய ஜாம்பவான் நர்த்தகி நடராஜ் அவர்கள். அண்ணன் லெஜண்டு. இந்த 2 பேருக்கு நடுவில் என்ன போட்டு விட்டீங்க, நேரம் பத்தலை. அடுத்த முறை மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லுகிறேன், என்னை மீண்டும் அழையுங்கள். 10 நிமிஷம் பேசணுமா? தனியாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் நிறைய பேசுகிறேன், ஏன்னா நான் வீட்டை விட்டு வந்திருக்கேன், யார் கிடச்சாலும் வச்சு பேசின்னு பேசுவேன், கவலைப்படாதீங்க. அதனால் மீண்டும் நாங்கள் வருகிற பொழுது நிறைய நாங்கள் பேசுகிறோம். மகிழ்ச்சியோடு உங்களிடம் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். புத்தக திருவிழாவிற்கு வந்த அனைவருமே அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் வாசிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நிச்சயம் வாங்கி செல்லுங்கள். யுகபாரதி அண்ணனுடைய மேல் கணக்கு என்கிற ஒரு நூல்
மிக அற்புதமான ஒரு நூல். அதை வாங்கி படிங்க. அண்ணனோட கவிதைகள் புத்தகம் எதை வேணால் எடுக்கலாம். இதயம், நான் கவிதையை சொல்கிறப்பே பரவசமாக இருந்துச்சா இல்லையா? அப்போ படித்தா எவ்வளோ பரவசத்துக்கு சொந்தக்காரராக மாறுவீங்க. இருக்கலாம். மீண்டும் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் அழைக்கிற பொழுது, நீங்கள் அன்போடு கூப்பிடுகிற பொழுது மீண்டும் வருகிறேன். நல் உரையை தருகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.